கிட்டத்தட்ட குடிசைகள் இருந்த மக்களை கொண்டு வந்து இங்கே வந்து குடியமர்த்திருக்காங்க. இது செஞ்சு கொடுத்தது வந்து ஆளும் அரசு தானே. வெறும் கொடுக்கறது மட்டும் கிடையாது. 4 கிரவுண்டு கேட்டால் 1 கிரவுண்டை கணக்கில் காமிச்சு 3 கிரவுண்டு தூக்குறது கிடையாது. 400 பேர் பட்டா கேட்டால் 4 பேருக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. பிரதான கட்சிகள் கொடுக்குறாங்கல்ல ஒரு பசை, அதை நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணே? இப்போ நம்மால் வந்துட்ட பிறகு மாநாடுனா ரேம்ப் வாக் நடக்குது, செல்ஃபி நடக்குது. 3 மணி நேரத்தில் திமுக மாநாடு முடிஞ்சது. திமுககாரங்களே நம்ப முடியல. சொல்றாங்கன்னா இவர் வந்து பிரதான எதிர்கட்சி தலைவரோ இல்லை இருக்கக்கூடிய முதல்வரோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பிரச்சார கூட்டங்கள் இந்த மாதிரி ஒரு பரவலான பிரச்சாரத்தெல்லாம் வந்து மேற்கொள்றாங்க. விஜயும் அந்த அளவுக்கு மேற்கொண்டாருன்னா மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. இந்நிலையில நம்ம களத்துல எழும்பூர் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் ராஜ்மோகன் இணைந்திருக்காரு. ஆனா வணக்கம். வணக்கம் ஐயா. பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. வெயில்ல எங்களால் நிற்க முடியல. ஆனா இந்த கடும் வெயிலையும் வந்து ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறீங்க. களம் எப்படின்னு இருக்கு? ஏன்னா இன்னும் 2 நாள் தான் இருக்கு போலிங்க்கு. நீங்க நிறைய இடத்துல பிரச்சார பாயிண்ட்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஓவரால் அனுபவம்? நான் நினைத்ததை விட வரவேற்பு விழாவை விட இது ஒரு வெற்றி விழா மாதிரி மக்களினுடைய வரவேற்பு. உண்மையிலே கட்சிக்காரங்க நல்லா வரவேற்பு தருவாங்க. அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுத்த ஒன்றும் இல்லை. சாமானிய மக்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுக் கட்சியில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள், அது மாதிரி நம்ம நினைத்ததுக்கு மேலே ஒரு நல்ல வாஞ்சையோடு ஒரு நல்ல வெல்கம் இருக்குது. அவங்ககிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஓடி வந்து கட்டிப்பிடிச்சி தொட்டு பேசி அவங்ககிட்ட வந்து ஒரு நல்ல இணக்கம் இருக்குது. இதை எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடைசி வரைக்கும் நேர்மை உழைத்து விசுவாசமாக இருக்கணும். அதுதான் களத்தில் நீங்கள் பயணிச்சிருக்கீங்க. இங்கே தொகுதிக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்கள் கடந்த முறையும் சொல்லியிருக்கீங்க. என்னென்ன பிரச்சனைகள் முக்கியமாக பார்க்குறீங்க? முதல்ல இந்த டெரெயினே டிஎம்கே ஃபோர்ட், அது மாற்று கருத்தே கிடையாது. நான் போன முக்காவாசி வீட்டில் வந்து ஒரு கலைஞர் ஃபோட்டோ எல்லாமே இருக்கவே இருக்கு. திமுக கோட்டை 67 தொடர்ச்சி அவங்க தான் வெற்றி பெற்று. ஆமாம், கடுமையான காலகட்டங்களில் கூட திமுக ஜெயிச்ச தொகுதி இந்த தொகுதி. அந்த 91 கூட எல்லா தமிழ்நாடே வாஷ் அவுட் ஆனப்போ கூட ஜெயிச்ச 2 தொகுதியில் ஒரு தொகுதி. அப்படிப்பட்ட இந்த இடத்துல இன்னைக்கு போய் பார்க்குறேன், எங்கேயுமே ரெசிஸ்டன்ஸ் இல்லை, ஒரு எதிர்ப்பு இல்லை. அதற்கு மாறாக மாபெரும் வரவேற்பு இருக்குது. அங்கங்கே குட்டி குட்டியாக தளபதியினுடைய ஃபோட்டோவை, போஸ்டரை, நியூஸ் பேப்பர் கட்டிங்கெல்லாம் வெட்டி ஒட்டி வச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த தலைமுறை மாற்றத்தை உணர முடியுது. நேற்று இது திமுக கோட்டை, இன்று இது டிவிகே கோட்டை. நாளை இங்கேருந்து வரக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷன்லாம் இங்கேருந்து நிறைய பச்சைமை பணம் வருங்கிறத கனவு. பார்க்குற குழந்தைலாம் ஓடி வரும் ஆசையில். நான் துண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓடி படிப்பை பாரு, முதல்ல நீ படிப்பை பார்த்துக்க, நாங்கள் ஊரை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு நிறைய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், நிறைய ஆளுமைகள் வரப்போகணும். அப்போ இது மக்களின் கோட்டையாக மாறணும். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன். அது நிறைய அரசியல் பேசுகிற நேரம் இல்லை. பேசிக்ஸ்னு சொல்லுவோம்ல, அதில் ப்ராப்ளம் வருது. ஏன் வருது? ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு கிரவுண்டு இருக்குது எக்மோரில். அந்த கிரவுண்டை அவசரமாக மூடுறாங்க. ஏன்ப்பா மூடுறாங்க? மெயின்டெனன்ஸ் பண்ண போகிறாங்கன்னா மூடிட்டு பசங்க விளையாண்ட கிரவுண்டை மூடிட்டு அங்கே அந்த ஸ்டே டாக்ஸ்க்காக ஒரு நாய் குடோன் கட்டுறாங்க. இப்போ கிரவுண்டில் நாய்க்குட்டியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. கிரவுண்டிலேயே விளையாடி சந்தோஷமாக இருந்த இளைஞர்கள்லாம் இப்போ வந்து மன உளைச்சல் இருக்கிறாங்க. அப்போ செல்ஃபோன் அடிக்ஷன், போதைப் பொருள் பழக்க வழக்கங்கள், வயலன்ஸு, அதை கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுழற்சிக்குள்ளார அவங்க மாட்டிடுறாங்க. சாதாரண ஒரு கிரவுண்டு தானே நினைப்போம், ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்படுத்திப்பாங்க. எல்லாமே அப்படி தான். சாதாரண ஒரு தண்ணி பிரச்சனை தான். தேவையான குடிநீர் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. தேவைக்கு அதிகமாக மழை நீர் தேங்கி நிற்குது. ஏன்? இதோடைய ரூட் காஸ் என்ன? நான் ஒரே லைன் சொல்லணும்னா இன்டர்ஃபியரன்ஸ். நம்ம முனிசிபல் கவுன்சிலர்லேருந்து மாண்புமிகுகள் வரைக்கும் ஒவ்வொரு வேலைகளையும் தலையிடுறாங்க. அந்த தலையீடை நிறுத்திட்டாலே, அதிகாரிகளுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்தாலே, ஓப்பனான டிரான்ஸ்பரண்டான கவர்னன்ஸ் இருந்தாலே வந்துட்டோம். நான் 3 வாக்குறுதிகளை முக்கியமாக நான் சொல்கிறேன் உங்கள் மூலமாக, ஐபிசி தமிழ் மூலமாக. ஏன்னா நாம் முதல்ல நான் அதில் தான் ஃப்ரீலான்ஸெல்லாம் பண்ண ஆரம்பித்தேன் சேனல் மூலமாக. நான் எழும்பூர் தொகுதியில் வாங்க போகிற ஒவ்வொரு வாக்குக்கும் ஒரு மரம் நட்டு இதை க்ரீனர் அண்ட் கிரேட்டர் எக்மோராக மாற்றுவேன். 50,000 ஓட்டுனா 50,000 மரம். ஏன்னா ஒரு பக்கம் நல்லா மரங்கள் இருக்குது, இன்னொரு பக்கம் டிராஃபிக் கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது, பொல்யூஷன் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, நான் இங்கே பேச வரல, நான் பேச்சால தான் உங்களுக்கு தெரியும். நான் இங்கே கேட்க வந்தேன். சில இடங்கள்லாம் நைட்டு தூக்கம் வராமல் நான் அழுதுருக்கேன். அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு நல்ல கழிப்போம். அவங்க என்ன கேட்குறாங்க? ஒரு 5க்கு 5 இருக்கிறது ஒரு 10க்கு 10 ஒரு பட்டா. அப்போ இவங்க சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு நிலை வேணும். இந்த இடத்துல உங்களுக்கு சின்ன கேள்விண்ணே, இப்போ நீங்கள் போயிட்டு வந்து ஒரு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கிட்டத்தட்ட குடிசைகள் இருந்த மக்களை கொண்டு வந்து இங்கே வந்து குடியமர்த்திருக்காங்க. இது செஞ்சு கொடுத்தது வந்து ஆளும் அரசு தானே அப்படின்ற ஒரு இது போக்கு இருக்குல்ல. இப்போ நீங்கள் இதில் போயிட்டு வந்துருக்கீங்க, இங்கே என்ன பிரச்சனைகளை மக்கள் சொன்னாங்க? அதில் மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் பண்ணணும், எல்லாருக்கும் இதை பண்ணணும், கட்சி சார்பு இல்லாமல் பண்ணணும். இப்போ நான் 2வது பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா 24/7 ஹெல்ப் சென்டர். அவங்க 3 ஷிஃப்ட்டு போட்டு நம்ம டெலிகாலர்ஸ் போட்டிருப்போம். இப்போ அரசியல் எல்லாரும் டெலிகாலர் போட்டு உங்களுக்குலாம் கால் வந்திருக்கும் ஒவ்வொரு கட்சியெல்லாம். கரண்ட்டு கட்டா நம்ம அதுக்கு ஒரு டீம் இருக்கும், அந்த டீமுக்கு அவங்க ஃபோன் பண்ணலாம். ஒரு குழந்தைக்கு தடுப்பூசியா அவங்க ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்கலாம். அப்போ அவங்க சொல்கிறத கேட்கணும். இதை கட்டி முடிச்சு திறந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ தான் என் தம்பி சொன்னான், யாருமே உள்ளே வரல,
ஏன்னா உள்ளே வர முடியாது. அவங்களுக்கு ஒரு குப்பை கிடந்ததுன்னா 5 வருஷம் அந்த கான்கிரீட் டீப்ரி அப்படியே தான் இருக்கும். அப்போ வெறும் கொடுக்கறது மட்டும் கிடையாது. 4 கிரவுண்டு கேட்டால் 1 கிரவுண்டை கணக்கில் காமிச்சு 3 கிரவுண்டு தூக்குறது கிடையாது. 400 பேர் பட்டா கேட்டால் 4 பேருக்கு மட்டும் கொடுக்கறது கிடையாது. அதை தொடர்ச்சியாக அவங்களோட குறைகளை கேட்டால் அதை வந்து நிவர்த்தி செய்யணும். ஓகே, விஜய் சார் இப்போ வந்துட்டு போனாரு, நீங்கள் ரோட் ஷோலாம் பண்ணீங்க, அவர் போகிற இடம்லாம் ஒரு எழுச்சி இருக்குது. ஏன்னா வந்து மக்கள் பார்க்க கூடுறாங்க. வந்துட்டு போனதுக்கப்புறம் இப்படி களம் எப்படி இருக்குது? நீங்கள் வரதுக்கு முன்னாடியும் வந்ததுக்கப்புறமும் உண்மையிலே நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த வேனில் ஏற்றி நான் யார் கடைக்கோடி தொண்டன், இது வந்து நம்ம வந்து பக்கத்து இலைக்கு வந்தது வந்து கொஞ்சம் நமக்கும் வந்தது மாதிரி பொதுச் செயலாளர் அவர்களுக்கு வந்து அவர் பண்ணுறாருன்னா ஒரு 30 ஆண்டுகள் அவர் கூடவே நின்றவர், வாழ்க்கையை டெடிகேட் பண்ணவர். நான் கடைக்கோடி தொண்டங்க, அதாவது எளிய வீட்டு குழந்தைங்களோட எல்லாருமே ஏழை வீட்டு குழந்தைகள். எங்கள் தொகுதிக்கு அவர் வந்து ஏறி நின்று அது ஒரு லாகு மாதிரி போச்சு. நான் ஏறிட்டு சொன்னேன், அண்ணே நம்ம கோட்டை தொடங்குதுன்னுட்டேன் அப்படின்னாரு. உன்னோட சொல்லிக்கிட்டே இருந்தேன், இந்த போது பாருங்க நான் சேத்துப்பட்டு சிங்களடியில் கூவோம், இது ரொம்ப பாவம், நம்ம வந்து எதாவது மாற்றணுன்னு. மாற்றுவோம்ப்பா அப்படின்னாரு. ஈகா தேட்டர் தொடங்கும் போது டேர்னிங்கில் எனக்கு தெரியும் கூட்டம் வரும்ன்ட்டு. ஆனால் போலீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கூட்டம் எதுவும் வராமல் ரோப்லாம் போட்டுருந்தாங்க. அதேமாரி பொதுமக்கள் வந்தாங்க. சங்கம் தேட்டர் தாண்டும் போது ஒரு எழுச்சி. திடீர்னு தலைவர் ரைட்டில் பாருன்னா திரும்பி பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டலுங்க. அது கிளாஸ் விண்டோ முழுக்க அந்த நோயாளிகள் அவங்க பார்க்க வந்த பார்வையாளர்கள் அந்த கிளாஸ் விண்டோவில் தெரியுது. அந்த டியூபோடு எழுந்து நின்று எழுச்சியில் கத்துறாங்க. அவர் வளைஞ்சு வணங்குறாரு. இதெல்லாம் சினிமாவில் தான் நம்ம பார்த்துருக்குறோம், நம்மளும் வணங்குறோம். ஒருத்தர் கீழே இருந்து பொக்கே போகிறாரு, இவர் பிடிக்கிறாரு, கை கிழிச்சு ரத்தம் வருது. நான் பதறேன், பரவாயில்லப்பா நம்பாளுங்க தான் எல்லாம் தான். அது வாட்டர் பாட்டில் எடுத்து விசுறாங்க, அது பயங்கரமாக அடிக்குமா, அதை பிடிச்சி அவர் தான் வாங்குறாரு. இளநீ கொடுக்குறாங்க, அம்பேத்கர் புத்தகம் வருது, நோட்டு புத்தகம் வருது. எல்லாத்தையும் அவர் தாங்கி நின்னது ஒரே காரணம் என்னென்னா, எழும்பூருக்கு தளபதி விஜய் இதயத்தில் தனி இடம் இருக்கிறது. இது தனி தொகுதி மட்டும் கிடையாது, தனிப்பெரும் தொகுதி. அதனால் அவருடைய எழுச்சி என்பது அவர் வந்து போன சூடு அடங்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் ஆகும். எல்லாத்தையும் தாண்டி பிரதான கட்சிகள் கொடுக்குறாங்களே ஒரு பசை, அதை நீங்கள் ஏதாவது கொடுக்குறீங்களாண்ணே? பணப்பசை கிடையாது, பாச பசை தான். இது பஞ்ச் டேலக்காகலாம் இல்லை. நீங்கள் எங்கே வேணால் நீங்கள் வந்து பறக்கும் படை இருக்கிறாங்க, மீடியா நண்பர்லாம் கேட்டு பாருங்கள். பல இடங்களில் டீ காஃபி தான் எங்களுக்கு. நாங்களே டீ காஃபி அவங்க கொடுப்பாங்க, ஏதாவது போகிற இடத்துலாம் கூல்ட்ரிங்க் கொடுக்குறாங்க, ஏன்னா இலக்கி விடாமல் பார்த்துக்கிறாங்க. நான் அவங்களுக்கு பதிலுக்கு என்ன தர முடியும்? உண்மையாக இருக்கணும். அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்க வீட்டில் போய் உட்காந்து பேசுகிறேன், இவ்வளோதாங்க. மற்றபடி அந்த பசை வந்து அது தேவையும் கிடையாது, தவறு. இந்த பிரதான கட்சிகளை வந்து அதை முன்னெடுக்கிறாங்க, அது ஒரு சில இடத்துல நடக்குதுன்னு சொல்லியும் தகவல் வருது. இதெல்லாம் மீறி தாவேக்கா வந்து இங்கே வெற்றி எனக்கே அனுப்புனாங்க அந்த டோக்கன் மாதிரி ஒரு கட்சி 8000 ரூபாய் டோக்கன் மாதிரி கொடுத்தது. அது ஏமாத்துற மாதிரி தான். இது வந்து உங்களுக்கு என்ன பொருள் வேணும் டிக்கெட்டிங்கன்னா மைண்ட் என்ன செய்யும். இன்னொருத்தவங்க வந்து சிக்லீஃபா இதே கொடுத்தாங்க, அது 8000மோ 10,000ப்பா. நாங்கள் ஏழைகள் 5 ரூபா விசில நம்பி வரோம். இந்த 5 ரூபா 8000 10,000 எல்லாத்தையும் காலி பண்ணிவிட நான் நம்புகிறேன். உண்மையாக உழைக்கணும்னு நான் நினைக்கிறேன். சில கருத்து கணிப்புலாம் பார்க்க முடியுது. அதை பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று ஒரு முதன்மையான நாளிதழோட கருத்து கணிப்பு எக்மோரில் ராஜ்மோகன் 2வது இடத்தை பிடிப்பார் அப்படின்ற பார்க்க முடிஞ்சது. இந்த தேர்தலில் வந்து தாவேக்கா வந்து ஒரு பெரிய ஸ்பாய்லராக இருப்பாங்க. நிறைய இடங்களில் அதிமுக தோக்கிறதுக்கோ இல்லை வந்து திமுக தோக்கிறதுக்கோ காரணம் வந்து தாவேக்காவாக இருப்பாங்கன்ற செய்திகள் பார்க்க முடிஞ்சது. விளைஞ்சு தாவேக்கா வந்து இங்கே மிகப்பெரிய அளவில் வந்து மாற்று கட்சிக்கு வெற்றி தொழில் இம்பாக்ட் ஏற்படுத்துறாங்கன்னு தாண்டி அவங்க வந்து கணிசமான தொகுதியில் வெற்றி பெறாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தொகுதிகள் அந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. இதை தாண்டி நீங்கள் ஒரு மிகப்பெரிய கணிசமான தொகுதியில் வெற்றி கொடி நாட்ட முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக வெற்றி பெறுவோம். ஏன் இவங்களால் கணிக்க முடியலன்னா, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபினாமினன் இருந்ததில்லை. நமக்கு தெரியும், நம்ம மாநாடுனா 3 நாள் நடக்கும், கவியரங்கம் நடக்கும், பாட்டரங்கம் சொல்லரங்கம்லாம் நடக்கும். இப்போ நம்மால் வந்துட்ட பிறகு மாநாடுனா ரேம்ப் வாக் நடக்குது, செல்ஃபி நடக்குது. 3 மணி நேரத்தில் திமுக மாநாடு முடிஞ்சது. திமுககாரங்களையும் நம்ப முடியல. பிகாஸ் இந்த ஷிஃப்ட், அது டெக்டானிக்ல ஷிஃப்ட் மாதிரி. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கூட்டம் வந்ததில்லை தூத்துக்குடி திருநெல்வேலியில். கேள்விப்பட்டிருப்போம் எம்ஜிஆர் காலத்தில் வந்தது கொண்டது போனதுன்னு. பட் இது வந்து சாதி மத இதையெல்லாம் தாண்டி அங்கே வந்து வர. அப்போ இது ஒரு நியூ ஃபினாமினன், இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு விஷயம் இப்போ நடக்குது. இது எப்படி கணிக்கிறதுன்னு தெரியாமல் தான் அவங்க தவறாங்களே தவிர, நான் தலைவரோட ஊராக போனவன். எழும்பூரில் போய் வேலை போகிறேன். அவர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் போன எல்லா ஊரும் தான் என்னுடைய ஊராக இருந்தது. அங்கெல்லாம் போய் பார்த்தபோது அது வந்து நான் எப்படி சொல்வேன், சுனாமியை பற்றி நம்ம சொல்லலாம், எழுதலாம், பிபிடி போட்டு விளக்கலாம். கண்ணால் பார்த்தவன் இருக்கிறனால அவனுடைய விவரிப்பு அது மாதிரி அந்த மக்களின் எழுச்சியை நான் கண்ணால் பார்த்தவன், அவர் வாகனத்தில் இருந்து பார்த்தவன். இது சம்திங் டிஃப்ரெண்ட். இது வந்து ஒரு சைலண்ட் வே. நடுக்கடலில் இருக்கும்போது சுனாமி வெளில தெரியாது, கரையை தொடுகிற போது மேபி அது உங்களுக்கு புரிய வரும். இன்னும் சில விமர்சனங்கள்னு பார்த்தீங்கன்னா, தாவேக்காவுடைய முக்கியமான முகங்களாக இருக்கக்கூடியவங்க வந்து சென்னையிலேயே டிப்ளாய் ஆகிட்டாங்க. அவங்க ஆங்காங்கே பறந்துருந்தாங்கன்னா அது முகங்கள் வெவ்வேறு முகங்கள் ஒவ்வொரு மன்றத்திலையும் டிப்ளாய் ஆகும் தெரியும். ஸோ அங்கே வந்து கணிசமாக வந்து இன்னும் அவங்க வெற்றிக்கு வந்து எளிதாக உதவி இருக்கும். அதில் வந்து அவங்க சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்கன்ற. ஆமாம், புரியுது. அது தாவேக்காவின் முக்கிய முகம் எங்கள் அண்ணன் சிடிஆர் அண்ணன் இருக்கார், அவர் திருப்பரங்குன்றம். நம்ம ஐஆர்எஸ் இருக்கார் அருண் ஐயா, அவர் திருச்செங்கோடு. ஸோ அது எல்லாமே முக்கியமான முகம் தான். 2வது, நாங்கள் யாருமே நிற்கல, தலைவர் விஜய் தான் நிற்கிறாரு. எழும்பூரில் நான் எனக்கு ஓட்டு கேட்கல, தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா, உங்கள் வீட்டு பிள்ளைமா தான் கேட்குறோம். அதுதான். அதாவது இது சென்னையில் மட்டுமே முக்கியமானவங்க நிற்கிறாங்கன்னு சொல்கிறதே வந்து அது சரியாக இருக்குமா எனக்கு தெரில.
எல்லாருமே முக்கியமானவங்க தான். ரொம்ப சாதாரண ஒரு வீட்டிலேருந்து வந்தவங்க தான். ஸோ எல்லா கான்ஸ்டியூன்ஸுமே ஈக்குவலாக தான் பார்க்குறாரு தலைவர். அப்படி பார்த்தா அவர் சென்னையில் மட்டும் இருக்கலாம், அவருமே திருச்சி ஈஸ்டில் போட்டிருக்கிறாங்க. அதனால் எல்லாமே தமிழ்நாடு முழுக்கவே இது வந்து தளபதிக்கான ஒரு டெரைனாக தான் மாறி இருக்கிறது. களம் நல்லா கூடி வந்திருக்கிறது. எந்த பாகுபாடும் இல்லாமல் ரொம்ப அது எங்கே வந்துருச்சுன்னா, சென்னையில் வந்த அந்த முகங்கள் எல்லாருமே கண்டினியூஸாக பேசக்கூடியவங்க. நம்ம டிபேட்ஸில் மேடைகளில் கண்டினியூஸாக பேச முடியும். அதனால் அப்படி ஒரு தோற்றம் வருது. மற்றபடி எழும்பூர் மட்டுமல்ல, ஆல் ஏரியாலையும் நம்ம தான் கில்லி. இன்னும் என்ன விமர்சனம் பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து இப்போது பிரதான எதிர்க்கட்சி தலைவரோ இல்லை இப்போ இருக்கக்கூடிய முதல்வரோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2 பிரச்சார கூட்டங்கள் இந்த மாதிரி ஒரு பரவலான பிரச்சாரத்தெல்லாம் வந்து மேற்கொள்கிறாங்க. விஜயும் அந்த அளவுக்கு மேற்கொண்டாருன்னா அது வந்து இன்னும் அவருக்கு வெற்றிக்கு உதவும். ஆனால் இவங்க வந்து பிளான் பண்ண பிரச்சார கூட்டங்களை வந்து ரத்து பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருதுல்ல, அது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் வந்து எல்லாத்துக்கும் அவர் ரெடியாக தான் இருக்கார். உண்மையிலேயே அவரை நான் அறிவேன். அவர் இன்னும் போகணும், ஒவ்வொரு இடத்துக்கும் போனார். அதான் என்ன சிக்கல் நான் சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒரு போலீஸ் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணுறாங்க, இன்னொரு இடத்துல அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. பாண்டிச்சேரி போனப்போ எங்களுக்கே அதிர்ச்சி. எங்களே போட்டு அந்த 20 வகையான படையும் இறக்கிட்டாங்க. அந்த மோப்பனாய் பிரிவில் இருந்து கமாண்டோ படையே வந்துருச்சு. என்னையே செக் பண்ணி தான் உள்ளே விட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்படியே இன்னொரு ஊர் போகும்போது அதிர்ச்சியாக இருக்குது. இவங்கெல்லாம் யார் இவங்கெல்லாம் இப்படி உள்ளே வந்தாங்க. ஸோ அந்த பார்ஷியாலிட்டி இல்லாத பாதுகாப்பு. ரெண்டாவது, அவருக்கு சிக்கல் இல்லை, அவரால் மற்றவங்களுக்கு எதுவும் சிரமம் வந்துடக்கூடாது. எலெக்ஷன் கமிஷன் சார்ஜ் எடுத்தாங்க. இப்போ என்ன முழுசா இல்லை. வழக்கமாக எலெக்ஷன் கமிஷன் சார்ஜ் எடுக்கும்போது உடனடியாக எல்லா சீனியர் ஆஃபீஸர்ஸும் மாற்றுவாங்க. பட் இது வித்தியாசமான தேர்தலாக இருக்குது. அதை பற்றி நாமளே பேசி அறிக்கையெல்லாம் விட்டு கண்டித்து சுட்டி காமிச்ச பிறகு ஒரு 8-10 பேர் நினைவு சரியாக இருக்கணும்னா அரௌண்ட் 10 மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆனால் அதுவுமே லேட்டு தான், முன்கூட்டியே பண்ணியிருக்கணும். அப்புறம் என்ன தான் நம்ம வந்து எவ்வளோ தான் பிளான் பண்ணாலுமே அது கோயிங் வித் தி ஃப்ளோவில் பல விஷயங்களை வந்து நம்ம தாண்டி தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அவர் இது வந்து பண்ணக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. அவர் தங்கமான மனுஷன். அவர் எல்லாரும் போகணும் துடிக்கிறார். நாங்கள் தான் தடுமாறி அவரை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சிரமங்களை சந்திச்சுக்கிறேன். இறுதிக்கிட்ட பிரச்சாரத்தில் இருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? தொகுதி மக்களுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்றுமே சொல்லலை. ஐபிசி தமிழ் நேயர்கள், நெஞ்சங்கள், என்னுடைய வாக்காளர் பெருமக்கள், என் தொகுதியில் இருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. நான் உங்ககிட்ட கேட்குறது வாக்கு கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் 2 குழந்தைங்க இருக்கிறானுங்க. அந்த பசங்க வாழ்க்கையை மாற்றணும்னு எப்படி நினைக்கிறோம், அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா பசங்களோட வாழ்க்கையும் பார்க்குறேன். எனக்கு இங்கே வந்து இந்த நிர்வாகிகள் 300 பேர்னா 300 வீடு, எழும்பூரில் என்னோடய வீடு 300 வீடு இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், நான் பழகிருக்கிறேன். அதே மாதிரி தான் உங்கள் வீடு மாறணும். ஒரு வியாபாரி வாழ்க்கை மாறணும். ஒரு போலீஸ்காரர் இருக்காருன்னா அவருடைய குடும்பமும் நல்லா இருக்கணும். இந்த வீடெல்லாம் மாறினா இந்த நாடு மாறிடும். உங்களுக்கு சேவை செய்ய எனக்கு வெற்றி சின்னமாக விசில் சின்னத்தில் ஒரு வாய்ப்பை தாருங்கள். வெற்றி பெற செய்யுங்கள். உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும். தீவிரமான பிரச்சாரம் அந்த கடும் மெயிலில் இன்னும் 2 நாட்கள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எங்கள் சார்பாக உங்களுக்கு வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள்னு. பிரச்சாரத்துக்கு மத்தியிலும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. உங்ககிட்டையும் கேட்டுக்கிற ஊடக நண்பர்கள்கிட்டையும் ஊடகத்தினருக்கு பாதுகாப்பு தர வெற்றி சின்ன விசிலுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.